என்னங்க உங்களைத்தான். என்ன இப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறேன்? ஆமா, ராத்திரி ஏன் வீட்டுக்கு வரல? வரலன்னா என்ன என்ன? என்ன? ஒண்ணுமில்லை. எங்க படுத்துறீங்க? சத்திரத்துல. நிஜமாவா? பின்ன யார் வீட்டுல நினைக்கிறீங்க? பேசுறத நீங்க தானா? உங்க பாட்ட கேலி போதும், கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ராத்திரி எங்கதான் போயிருந்தீங்க? நீ ரதி தேடி பாரு. அதனால உன்னை கேட்காம நான் ராத்திரில வெளியே தெருவ போக கூடாது, அப்படிதானே? ஏய், சுடுதண்ணி போட்டு கேடி போடு போ. அப்பா என்ன வயலுக்கு வரலையாப்பா? என்னடா பெரிய வயலு, உங்க அம்மா சீதனமா 1000 வேலை கொண்டு வந்திருக்கவாரு. அத ஆட நீ பிறந்திருக்க, உனக்காக நான் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வயல்ல இறங்கி நெத்தில வேற நெருத்துல விட முடியுமா பாடுபடுறோம். படா யாரத்துல பிடிச்ச வயல என்ன வயா? அட வயா நினைச்சேன். இப்ப வர கையோட நீ போயா வரேன். என்ன கொஞ்சம் இருங்க, இதை சுடுதண்ணி போட்டு கொடுங்க. சுடுதண்ணி வேண்டாம், உன் மகர கட்டை வேண்டாம். அமுதையும் நஞ்சாக வெறுத்திடுதே, அன்பெனும் வலையை அறுத்திடுதே, அமைதி இல்லாமல் அலைந்திடுதே, அமைதி இல்லாமல் அலைந்திடுதே, இவையாவும் முருகாவும் லீலையா? அம்மா, ஏதோ ஒரு அபாயத்தினுடைய அறிகுறி தென்படுது. நம்ம குடும்பத்துல புயல் வீசும் போல இருக்கம்மா. நம்ம வேறப்பா இல்ல, இந்த பாலாமணி விட கதியில் கிடக்கிறாரா? அடப்பாவி வீரப்பா, நீ கெட்டு விட்டாயா? சந்தைக்கு போற வழியில உங்க ஞாபகம் வந்தது. இந்த வேதை சொல்லாம போக முடியல. அப்ப நான் நடக்குங்களா? என்னங்க பேசாம உட்கார்ந்துருக்கீங்க? பின்ன என்ன செய்ய சொல்ற? ஓடி போய் அந்த மூணருக்கு உபதேசம் பண்ண சொல்றியா? நீங்க இப்படி சொன்னா நம்ம விட்டா நாதி இல்லாத சிவகாமியோட கதி என்னங்க ஆகிறது? கண்ணம்மா, உன் பேச்சு கேட்டு நான் ஒரு தரம் பட்ட அவமானம் போதாது. நான் மனுஷனா இல்ல மரக்கட்டையா? மத்தவங்களை போல எனக்கும் மானம் மரியாதை கிடையாதா? இதோட உன் பேச்சை விட்டுடு. அப்படி அவசியம்னா நீ போய் பாரு, எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்லை. உங்களுக்கு இல்லாத அந்த பொறுப்பு எனக்கு மட்டும் எதுக்கு? பின்ன பேசாம கிடையாது. கோழி பிரியாணி ஒரு பிளேட்டு 3 ரூபா, கோழி குருமா ஒரு பிளேட்டு 8 அணா, கோழி முட்டை அவிச்சது அரை டஜன் 1 ரூபா 2 அணா, கோழி சூப்பு 1 கப்பு 8 அணா, முட்டை ஆம்லெட் 2 3/4 ரூபா. ஆக மொத்தம் மத்தியான சாப்பாட்டுக்கு 5 ரூபா 87 நயா பைசா. ஐயோ 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 ஐயோ! ஒவ்வொருத்தனையும் கும்பிட்டு காலில் விழுந்து சேர்த்த பணம் ஆச்சே. இது என்ன ஐயா? கோழியிலேயே பல ஐட்டமா எழுதி இருக்கிறீரு. இது எவன் கணக்கு? எல்லாம் நீங்க இழுத்து வச்சீங்க பாருங்க, அந்த கணக்கு தான். என்னது? வேற எவன் தின்றுப்பான்? எல்லாம் நம்ம காளிங்கன் தான். காளிங்கண்ணா? ஏப்பா, ஏன்யா ஏன்யா இப்படி சாப்பிடுறான்? உங்க பாடிக்காடுல பாடிக்கேத்த செலவை இழுத்து வைக்கணும் பாருங்க. ஆமா, இத்தனை திங்கிறானே ஜீரணமாகுதா? நீங்க ஒண்ணு தின்ன உடனே குளத்துக்குள்ள போய் விழுந்து கிடக்குறான். அங்கிருந்து கரையில இருந்துச்சு வந்த உடனே என்ன கேக்குறேன் தெரியுங்களா? மோர் ஜாதம் உண்டு. மோர் ஜாதம் உண்டு. முதல் போயில அடிச்சு வரட்டும். நீயா எங்க அடிக்கணும்? ஐயோ, இத்தனையும் தின்ன விட்டு மோர் சாதம் கேக்குறான்னா வீட்டுல இருந்தாலே தர்த்தனம் அந்த பையன். நீங்க என்னங்க அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? அவன் இல்லாம போனா முடியாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கு பிற்பாடுல நான் சேர்த்தேன் நானு.
எல்லாரும் என்ன மாதிரி இருக்க முடியுங்களா? சிங்கிள் டீயும் டபுள் பண்ணையும் சாப்பிட்டு சிவரன் விழுந்து கிடக்குறேன் பாருங்க. ஆமையா, அவன் ஊர்ல இருக்கிற 1000 கேட்பான், அதெல்லாம் வாங்கி கொடுத்துறதா? வாங்கி கொடுக்க போல சும்மா இருக்க மாட்டேங்கிறானுங்களே. என்ன செய்யறான்? என்ன செய்யறானா? இப்ப அவன் என் கையை எதிர்பார்க்கறது இல்ல. அவனா கொட்டுற வரைக்கும், அவத்தில் பிடிக்கிற வரைக்கும் கொட்டிட்டு பில்ல கொண்டு என் கையில் நீட்டுறான். பில்ல கொண்டாந்து நிறுத்துறானா? ஆமா ஆமா, பில்ல வாங்கலைன்னா என் பல்ல கழட்டுறேங்கிறான். என்னையா கதை சொல்றீங்க? என்ன பல்ல கழட்டுறான், மூக்க கழட்டுறான்? நடந்தது தானுங்களே. இந்த பயலே நமக்கு சரிப்பட்டு வராது. இவன் கணக்கு நமக்கு சரி கட்டி வராதியா? நானும் சரி கட்டலாம்னு தான் பாக்குறேன். எங்க போறீரு? இல்லைங்க, நம்ம இவனுக்கான காளிங்க அவன் கடன் வசூல் பண்ண போனா, ஒருவேளை வந்துட்டானா அல்லது சாப்பிட்டு தூங்குறானான்னு பாத்துட்டு வர்றதுக்கு அப்புறம். என்ன கணக்க பத்தி பேசிக்கிட்டே இருக்க இருக்கிற? இல்லைங்க, அவன் திங்கிறத பத்தி நினைச்சேன், சிரிப்பு வந்துடுச்சு. அவனை பத்தி நினைச்சீரா அவளை பத்தி நினைச்சீரா? சிரிக்காத பழையபடியும். வர வர நீர் ஸ்டெடியாவே இல்ல. நான் ஸ்டெடியா இருப்பனுங்க, என்ன இருக்க விடுறது இல்லைங்களே. நான் என்ன செய்வேன்? நீ என்ன செய்வ? இருக்க விடுறது இல்லையா? அவ்வளவுதான் சொல்லுவேன். சிங்காரி ஒரு மாதிரி. நல்லா இருக்காருங்க. நல்லா இருக்காளா? உங்களுக்கு தெரியாதா? நீங்க பாக்குற கண்ணு வேற, நான் பாக்குற கண்ணு வேற. சும்மாரியா? கண்ணு வேறையா? கண்ணு அவ்வளவுதான் சொல்லுவேன். அவ வந்து ரொம்ப முன்கோபக்காரி. திடீர்னு கோவப்பட்டா நீர் ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி ஆயிடுவீரு. அப்புறம் அள்ளிக்கிட்டு தான் வரணும். அதுக்கெல்லாம் நான் நிமிந்து கொடுப்பனுங்க. நான் வரணும். இதுல இந்த வயலுக்கு நீ வரப்படாது. இன்னையிலிருந்து இந்த வயல்லாம் எங்களுக்கு சொந்தம். வைத்தியர் வீட்டுக்கு போக வேண்டிய வயல் பக்கம் வந்துட்டியா? என்ன பைத்தியம் சொல்றியா நீ? நான் பைத்தியமா நீ பைத்தியமாங்கிறத இந்த பத்திரத்தை பார்த்துக்கிட்டு அப்புறம் பேசு. அப்புறம் முடிவு பண்ணு. இந்தா அம்மா 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 அம்மா, நம்ம நிலத்த அந்த பாராமணி பேருக்கு அப்பா எழுதி வச்சுட்டார். அம்மா ஆமாமா, சாசன பத்திரத்தை என் கண்ணால பார்த்தேன். உங்க அப்பா இந்த அநியாயத்தை செய்தார். அப்பா அப்புறம் அப்பா துரோகி. மாணிக்கம், இன்னொரு தடவை அப்படி சொல்லாது. அவர் உன்னை பெத்த தகப்பு, என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன். நாளைக்கு நாமெல்லாம் நடுத்தருவில் நிக்கணுமே நடிச்சிருந்தா உன் புருஷன் இந்த பொல்லாத காரியத்தை செய்திருப்பாரு. பாட்டன் சொத்துல நீ பாத்தியத்தை கொண்டா. அவர் சம்பாதிச்சது அவர் இஷ்டப்படி என்ன வேணும்னாலும் செய்வார். அதை கேட்க நீ யாரு? நான் யாரா? இந்த கேள்வியை அந்த வயலை பார்த்து கிளம்பா. அதுல சிந்தி இருக்கிற ஒவ்வொரு துளி வியர்வையும் என் உடம்புல இருந்து வெளிப்பட்ட ரத்தம், என் கஷ்டத்துல உருவான வயல் இன்னொரு திக்க காணிக்கையா? இப்பவே போய் அந்த வயல் நமக்கா இல்ல அவளுக்கு தெரிஞ்சுக்கிறேன். மாணிக்கம் மாணிக்கம், நீ எங்க போக? ஏமா நான் போறேன். கண்ணே, அந்த வயல் போனா போகட்டும். உங்க அப்பா தான் நமக்கு எல்லாத்த விட பெரிய செல்வம். அவர் வந்துட்டா எனக்கு ஆண்டவனே வந்தது மாதிரி, உனக்கு 1000 பேரை நிலங்க வச்ச மாதிரி. அம்மா, அந்த குடிகெடுத்தவ வீட்டுக்கு நீ போறதா? இது கொடுமை அம்மா. அந்த கொடுமை இன்னும் அதிகமாயிடுச்சு. அதனால நான் போறேன்.